அளவுக்கு வந்து என்னென்னா ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அடம் பிடிக்கணும். சரிங்களா? அதில் எனக்கு இன்னர் சைல்டு ஹீலிங் தேவைப்படலைன்னு நான் சொல்லியிருப்பேன். பட் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கடந்த 4 மாதமாக நான் என்னோடய இன்னர் சைல்டை ஹீல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் வாசுகி சங்கர். இந்த வீடியோவில் ஹோப்பனோப்பனும் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ தான் என்னோடய சேனல்லையே நிறைய வியூஸ் போன வீடியோ. அதனால எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஒருத்தவங்களாக இருந்தால் என்னோட மனமார்ந்த நன்றிகளை வந்து நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் அந்த வீடியோ பண்ணதுக்கப்புறம் உண்மையாகவே அந்த மெத்தடை டீச் பண்ணுற ஒருத்தவங்க கிட்ட கிளாஸுக்கு போனேன். ஸோ கிளாஸுக்கு போனப்போ என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு, நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் சொன்னது தான் அவங்களும் சொன்னாங்க. நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்மளை செல்ஃப் ஹீலிங் வந்து பண்ணணும். நம்ம செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் வேர்ல்டை வந்து சரி பண்ணுறது. ஏன்னா நமக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கும்போது தான் அது நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது இல்லைங்களா? ஸோ நம்மளை செல்ஃப் ஹீலிங் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தவிரவும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு மணி பிளாக் இருக்குங்கிறத நான் நம்பலை. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு நோட் வேணும்னு நினச்சேன். அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன். தனி வேணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் ஜாபை குவிட் பண்ணதுக்கப்புறம் என் அக்கௌண்ட்டில் இருந்தது 0 பேலன்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகுதான்னு நான் செக் பண்ணப்போ வித்தின் 1 டேலையே எனக்கு 2000 ருபீஸ் வந்து கிரெடிட் ஆச்சு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக வந்து இருந்துச்சு. அது ஏதோ மாறி தான் எனக்கு வந்துச்சு. பட் இருந்தாலும் என்னோடய எண்ணங்கள் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குதா அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து இருந்தது. பட் நமக்கு வந்து என்னென்னா நம்ம வளர்ந்த சூழல் இது எல்லாமும் நம்ம கூடயே தானே வந்துட்டுருக்குது. ஸோ நான் வளர்ந்த சூழல்னால எனக்கு ஒரு குறிப்பிட்ட அளவான பணத்தை ஈர்க்கிற வரைக்கும் பிளாக்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அப்போ நம்ம கான்சியஸ் கேட்கும் இல்லையா? ஸோ இந்த ஒரு 8 வருஷ ஜேர்னியில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்மளோட கோலை பொறுத்து தான் நமக்கு ஹீலிங் தேவைப்படுது. சரிங்களா? ஏன்னா நான் என் ஃப்ரெண்டு கூட வந்து ஒரு பாட்காஸ்ட் வந்து பண்ணியிருப்பேன். அதில் எனக்கு இன்னர் சைல்டு ஹீலிங் தேவைப்படலைன்னு நான் சொல்லியிருப்பேன். பட் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கடந்த 4 மாதமாக நான் என்னோடய இன்னர் சைல்டை ஹீல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதை ஹீல் பண்ணதுக்கு அப்புறம்தான் நான் கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட கோல் என்னவோ அதை பொறுத்து தான் ஹீலிங் தேவைப்படுது. சரிங்களா? பட் நான் என்னோடய ரிலேஷன்ஷிப்பை ஹீல் பண்ணும்போது எதையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை. நான் ஃபஸ்ட்டு பண்ணது என்ன தெரியுமா? வெறும் கவிதை தான் எழுதினேன். அது என்னோடய ரிலேஷன்ஷிப் ஹீலிங்க்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுச்சு. என்னோடய ஹெல்த்தை ஹீல் பண்ணுறதுக்கு அப்போது நான் கிராட்டிடியூடும் அஃபர்மேஷனும் பண்ணேன். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் எனக்கு வர வேண்டிய பணம் வந்து என்ன ப்ராப்ளம் தெரியல, அது வராமலே இருந்ததுனால நான் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவேன். அளவுக்கு வந்து என்னென்னா ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அடம் பிடிக்கணும். சரிங்களா? ஸோ நான் என்னென்னா EFT பண்ணேன், ஹோப்பனோப்பனோ பண்ணேன். தென் ஸ்விட்ச் வேர்ட், மணிக்குன்னு நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குது, அது ட்ரை பண்ணேன். இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணேன். வித்தின் 1 வீக்கில் தான் நான் அந்த மணியை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணேன். ஸோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி இது மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம நினைக்கக்கூடாது. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட்டை டெவலப் பண்ணுறது தான். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 10 கோடி ஒருத்தவங்க வந்து கை மாற்ற தர வேண்டியது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அது என்கிட்ட வர்றதுக்கு நான் ஹோப்பனோப்போ பண்ணால் போதும். ஆனால் அந்த 10 கோடி பணத்தையும் நான் சஸ்டெயின்டாக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா அந்த மைண்ட் செட்டை டெவலப் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இதை தான் லாட்ரிக்கும் சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம மணியை வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்துட முடியும் ஹீல் பண்ணி. ஆனால் அதை எப்போவுமே ரொட்டேஷனில் வச்சுக்கிற அளவுக்கு நமக்கு கேப்பபிலிட்டி இருக்கா, அதை பொறுத்து தான் அந்த பணம் நம்மக்கிட்ட வரும். சரிங்களா? ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வெறும் மைண்ட் செட் மட்டும்தான்.
நம்ம கேட்டாலே யூனிவர்ஸ் கொடுக்கும். அப்போது நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும். நம்ம மேலே நமக்கு எந்த அளவுக்கு செல்ஃப் பிலீஃப் இருக்கோ, அதாவது ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன், அதுக்கு நான் தகுதியானவளாக இருக்கேன் அப்படிங்கிற மனநிலை ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கணும். நமக்கு இது நடக்குமா நடக்காதான்னு இந்த சந்தேகம் வருது பார்த்தீங்களா? இந்த சந்தேகம், குழப்பம், இது எல்லாம் என்னென்னா நம்ம கான்சியஸ்னஸ்க்கு என்னென்னா பிரபஞ்சங்கிறதே நம்ம தான், யூனிவர்ஸ் நம்ம தான். அப்போது இது நடக்குமா நடக்காதான்னு எப்போ சந்தேகப்படுறோமோ அப்போவே அது நம்மளை விட்டு தள்ளி போயிடும். ஸோ அது நடக்கும்னு நம்ம முழுசாக நம்பணும். அட் த சேம் டைம் நம்ம ஆக்ஷனும் எடுக்கணும். சரிங்களா? ஸோ ஆக்ஷன் எடுக்காமல் எனக்கு இது கிடச்சிரும்னு நம்ம நம்பிட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணினேன்னா ஹோப்பனோப்பனோ இஎஃப்டி எல்லாம் பண்ணினாலும் அப்போ நான் ரொம்ப சின்சியராக என்னோடய மார்னிங் மெடிடேஷன் செஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். சரிங்களா? ஸோ அந்த மெடிடேஷன் செஷன் முடிகிறதுக்கும் அந்த பணம் எனக்கு வர்றதுக்கும் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எனக்கு எல்லாமே, அதாவது இந்த அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே ஒரு பர்ஃபெக்டாக எல்லாம் நடந்த மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, இந்த வீடியோவிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஹோப்பனோப்பனோ மணிக்கு பயன்படுத்தலாம். அதனால தான் நான் ஒரு 2 days பிஃபோர் அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பணத்தடைகளை சரி செய்வதற்கு மட்டுமே அது பயன்படுத்தப்பட வேண்டும். மணி மேனிஃபெஸ்டேஷனுக்கு நீங்கள் டெவலப் பண்ண வேண்டியது மைண்ட் செட்டை மட்டும்தான். மைண்ட் செட் டெவலப் பண்ணுறதுக்கு தான் நம்ம எல்லா ப்ராக்டிஸும் இருக்குது. எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். எல்லாத்தையும் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நான் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு கிடைச்சிது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்துருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.